சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 43. மேலை நாடுகள் இரண்டாம் பயணம். சுவாமிஜி இரண்டாம் முறையாக 1899 ஜூன் 20ஆம் நாள் மேலை நாடுகளுக்கு புறப்பட்டார். துரியானந்தரும் நிவேதித்தையும் அவருடன் சென்றனர். அவரது பயணத்திற்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, மிகவும் சீர்குலைந்த அவரது உடல்நிலை முன்னேறும் என்ற நம்பிக்கை. 2, முடிவற்று நீள்கின்ற இந்திய பணிகளுக்கு பணம் திரட்டுவதற்கான முயற்சி. துரியானந்தரை மேலை நாடுகளுக்கு வருமாறு சம்மதிக்க செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. வைதிகமும் ஆச்சாரமும் தவமும் அவரது சிறப்பு அம்சங்களாக திகழ்பவை. ஆன்மீக உன்னதங்களை அடைந்திருந்த அவர் சொல்வன்மையும் கம்பீர குரலும் உடையவர் என்று சுவாமிஜியாலேயே புகழப்பட்டவர். மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு அவர் மறுத்தபோது சுவாமிஜி கூறினார், இதோ பார் ஹரி, நீ அங்கே வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர்களிடையே வாழ்ந்தால் போதும் என்று கூறினார். ஆனாலும் பொது வாழ்க்கையை அறவே விரும்பாத துரியானந்தர் மறுத்துவிட்டார். உடனே சுவாமிஜி துரியானந்தரின் அருகில் சென்றார். அவரது தோளில் தமது கைகளை வைத்து ஆதரவாக பற்றினார். தமது தலையை அவரது நெஞ்சில் சாய்த்தார். சுவாமிஜியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. விம்முகின்ற குரலில் துரியானந்தரிடம், குருதேவரின் திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக அங்குலம் அங்குலமாக என் வாழ்க்கையையே பணயம் வைத்து இன்ற மரணத்தின் விளிம்பில் நிற்கிறேனே, கைகளை கட்டியபடி நீ பார்த்து கொண்டுதான் நிற்பாயா? வந்து இந்த பாரத்தை சுமப்பதில் எனக்கு தோள் கொடுக்க மாட்டாயா என்று கேட்டார். சுவாமிஜியின் குரல் கம்மியது. அதற்கு மேலும் துரியானந்தரால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. புறப்பட்டு விட்டார். அமெரிக்காவிற்கு தம்முடன் சில வேதாந்த நூல்களை எடுத்து செல்ல விரும்பினார் துரியானந்தர். அதற்கு சுவாமிஜி, புத்தகங்களும் படிப்பும் எல்லாம் அவர்கள் வேண்டிய அளவு பார்த்தாகிவிட்டது. சத்திரிய ஆற்றலை அவர்கள் கண்டுவிட்டார்கள். பிராமண ஆற்றலை அவர்களுக்கு காட்ட விரும்புகிறேன் என்றார் சுவாமிஜி. இந்தியாவை பற்றியும் இந்திய ஆன்மீகத்தை பற்றியும் துணிவாக எடுத்து கூறி எதிர்த்து வந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து புயல் வேகத்தில் அமெரிக்கா எங்கும் சுற்றி சொற்பொழிவுகள் செய்த தம்மை அமெரிக்கர்கள் கண்டுவிட்டார்கள். இனி இந்திய பாரம்பரியத்தின் பண்பாட்டில் வளர்ந்த தியான வாழ்வை முக்கியமாக கொண்ட துரியானந்தரை அவர்கள் காண வேண்டும் என்பது சுவாமிஜியின் விருப்பமாக இருந்தது. நிவேதித்தை தமது தங்கையின் திருமண விஷயமாகவும் பெண்கள் பள்ளிக்கான நிதி திரட்டுவதற்காகவும் சுவாமிஜியுடன் செல்வதென முடிவு செய்தார். புறப்படுவதற்கு ஓரிரு வாரங்கள் முன்பே நிவேதித்தை அன்னை ஸ்ரீ சாரதாதேவியின் வீட்டில் சென்று தங்க தொடங்கினார். அன்னை அவருக்கு ஒரு நாள் விருந்தளித்தார். சுவாமிஜி புறப்படுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு பல பிரமுகர்கள் வந்து அவரை சந்தித்தனர். சுவாமிஜியும் சென்று சில நண்பர்களை சந்தித்தார். ஜூன் 19ஆம் நாள் இரவு சுவாமிஜிக்கும் துரியானந்தருக்கும் பிரிவுபச்சார விருந்து அளிக்கப்பட்டது. பலர் பேசினர். சுவாமிஜியும் துறவு, அதன் லட்சியமும் செயல்முறையும் என்பது பற்றி பேசினார். புறப்படுகின்ற அன்று அன்னை தமது வீட்டில் சுவாமிஜிக்கும் துரியானந்தருக்கும் மற்ற துறவியருக்கும் விருந்தளித்தார். சுவாமிஜியை வழியனுப்ப பலர் துறைமுகத்திற்கு வந்திருந்தனர். அன்று சாரதானந்தரின் தம்பியும் அவர்களுடன் அமெரிக்கா செல்வதாக இருந்தது. SS கோல்கொண்டா என்ற கப்பலில் 4வரும் ஏறினர். கப்பல் புறப்பட்டது. இந்த பயணம் சுமார் 40 நாட்கள் நீடித்தது. வங்க பத்திரிகையான உத்போதனின் ஆசிரியரான திரிகுணாதீதர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமிஜி இந்த பயணம் பற்றிய தமது நினைவு குறிப்புகளை தொடர்ந்து எழுதி வந்தார். அது ஒரு தொடராக வெளியாயிற்று. சுவாமிஜியின் வரலாற்று அறிவிற்கும் நகைச்சுவை உணர்விற்கும் சான்றாக நிற்பது இந்த கட்டுரை. அது மட்டுமின்றி இலக்கிய நடையில் கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்த அந்த காலத்தில் பேச்சு மொழியில் இதனை எழுதினார் சுவாமிஜி. இதனை மிகவும் புகழ்ந்தார் ரவீந்திரநாத் தாகூர். பின்னாளில் சுவாமிஜியின் இந்த பாணி ஒரு முன்னோடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலரும் அவ்வாறு எழுதத் தொடங்கினர். சுவாமிஜி எழுதிய கீழை நாடும் மேலை நாடும் என்ற கட்டுரையை பற்றி தாகூர் சாதாரண பேச்சு மொழியை எப்படி உயிருணர்வு மிக்கதாகவும் ஆற்றல் வாய்ந்ததாகவும் எழுத முடியும் என்பதை இந்த கட்டுரையை படிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டார்.
அமெரிக்கா செல்லும் வழியில் ஜூன் 24ஆம் நாள் கப்பல் சென்னையை அடையும் என்ற செய்தி எட்டியதிலிருந்தே சென்னையிலும் சுவாமிஜியை காண்பதற்காக பெருத்த உற்சாகம் நிலவியது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்கத்தாவில் பிளேக் நோய் பரவியிருந்த காரணத்தால் யாரும் சென்னையில் இறங்க முடியாமல் போயிற்று. எவ்வளவோ முயன்றும் கப்பலில் உள்ளவர்கள் இறங்குவதற்கோ சென்னையில் உள்ளவர்கள் கப்பலில் செல்வதற்கோ அரசு அனுமதி கிடைக்கவில்லை. இதில் வினோதம் என்னவென்றால் வெள்ளையர்களுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் அனுமதி உண்டு. சுதேசிகளுக்கு மட்டுமே இந்த அனுமதி மறுக்கப்பட்டது. வெள்ளையன் சுத்தமாக இருப்பவன். சுதேசி யாராக இருந்தாலும் அவன் அழுக்கானவன். பிளேக் நோயை பரப்பி விடுவான். எனவே அவனுக்கு அனுமதி இல்லை. தாய்நாட்டிலேயே அடிமைகளாக வாழ்வதன் இந்த கொடுமை சுவாமிஜியை நிலைகுலைய செய்தது. கூண்டில் அடைபட்ட சிங்கம் போல் அவர் அங்குமிங்கும் உலாவினார். அவர்கள் ஏன் என்னை கைது செய்யக்கூடாது, ஏன் என் உயிரை எடுக்கக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் கூறினார். உடனிருந்த துரையானந்தர், ஏன் உங்களை கைது செய்வதாலோ கொல்வதாலோ என்ன நடந்துவிடும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, இந்த நாடு முழுவதுமே என்னை எதிர்நோக்கி நிற்பதை நீ பார்க்கவில்லையா? எனக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஏதாவது செய்தால் நாடு முழுவதுமே சீறி கிளம்பிவிடும் என்றார். எப்படியானாலும் அனுமதி கிடைக்கவில்லை. எனவே நூற்றுக்கணக்கான பக்தர்களும் துறவியரும் சிறு சிறு படகுகளில் சென்று கப்பல் தளத்திற்கு வந்த சுவாமிஜியை கண்டு மகிழ்ந்தனர். ராமகிருஷ்ணானந்தரும் நிர்பயானந்தரும் பழங்கள், மலர்கள் என்ற பல்வேறு காணிக்கைகளை கொண்டு சென்றிருந்தனர். சென்னை அன்பர்கள் பலரும் சுவாமிஜியை தரிசிக்க சென்றிருந்தனர். சுவாமிஜியும் கப்பல் தளத்தின் இரும்பு தடுப்பில் சாய்ந்தவாறே அவர்களுடன் பேசினார். ராமகிருஷ்ணானந்தர் கேட்டிருந்ததன்படி சுவாமிஜி மண்ஜாடியில் கங்கை நீர் கொண்டு வந்திருந்தார். அதை ஒரு கயிற்றில் கட்டி கீழே கொடுத்தார். பின்னர் அந்த கயிற்றை வெட்டுவதற்காக கத்தி ஒன்றையும் மேலிருந்து கீழே போட்டார் சுவாமிஜி. சுவாமிஜியிடம் பேசுகின்ற வாய்ப்பை இழக்கக்கூடாது என்பதற்காக அலசிங்கர் கொழும்புவிற்கு செல்வதற்கான டிக்கெட் வாங்கி கொண்டு ஒரு பயணியாக உள்ளே சென்று விட்டார். ஜாதி கட்டுப்பாடுகள் அவரை கடற்பயணம் செய்ய அனுமதிக்காத போதிலும் சுவாமிஜியிடம் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக அவர் இலங்கைக்கு சென்றார். பிரம்மவாதின் பத்திரிகை பற்றி சுவாமிஜியிடம் ஆலோசனை கேட்பதும் அவரது நோக்கமாக இருந்தது. மொழித்த தலை, குடுமி, வேட்டி, நெற்றியில் தென்கலை நாமம் என்று அலசிங்கர் சுத்த வைதிக பிராமணராக எதை பற்றியும் கவலைப்படாதவராக கப்பல் தளத்தில் உலவியதும், கப்பலில் உள்ள எதையும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக தாம் கொண்டு வந்திருந்த பொறி, கடலை போன்றவற்றை அவ்வப்போது குறைத்து கொண்டதும் பார்ப்பவர்களுக்கு வினோதமாக இருந்தது. சுவாமிஜியிடம் அலசிங்கர் அளவற்ற ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்தார் என்றால், சுவாமிஜி அலசிங்கரிடம் கொண்ட அன்பு எல்லையற்றதாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை காண்போம். மெக்லவுட் பம்பாயில் அலசிங்கரை சந்தித்திருந்தார். அவர் ஒரு வைதிக இந்தியரை சந்திப்பது அதுவே முதல் தடவை. பஞ்சகச்சம், குடுமி, நெற்றியில் நாமம் போன்றவை மெக்லவுட்டிற்கு புதியவை, புதுமையானவை. அலசிங்கரை விமர்சிக்கவோ கேலி செய்யவோ கூடாது என்று சுவாமிஜி எச்சரித்திருந்தும் மெக்லவுட்டால் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. காஷ்மீரில் இருந்தபோது ஒரு நாள் அவர் பேச்சுவாக்கில், என்ன அறிவீனம், இந்த அலசிங்கர் இப்படி நெற்றியில் படம் வரைந்திருக்கிறாரே என்று கூறிவிட்டார். அவ்வளவுதான். சுவாமிஜி ஆத்திரத்துடன் திரும்பி, வாயை மூடு, இனி அவனை பற்றி ஏதாவது சொன்னால் அப்போது தெரியும் செய்தி. அப்படி நீ என்ன பெரிதாக செய்து சாதித்து விட்டாய் என்று சாடினார். மெக்லவுட்டின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அலசிங்கர் வீடு வீடாக சென்று தாம் அமெரிக்கா செல்வதற்காக பணம் சேர்த்ததும், தமது வெற்றிகளுக்கு பின்னால் அவரது தன்னலமற்ற பணியின் பங்கு இருப்பதும் சுவாமிஜி அறிந்தவை, மெக்லவுட் அறியாதவை. அதனால்தான் அவரை புற சின்னங்களுக்காக விமர்சிக்கக்கூடாது என்று சுவாமிஜி கூறினார். அதை மீறி மெக்லவுட் செயல்பட்ட போது அவருக்கு ஆத்திரம் வந்தது. கப்பல் கொழும்பை நெருங்கி கொண்டிருந்தது. அந்த ஜூன் 27 மாலையை இப்படி வர்ணிக்கிறார் நிவேதித்தை. இது அமைதியின் வேளை. ஒவ்வொரு நாளும் கதிரவனின் ஒளி கரைகின்ற இந்த வேளையில் கடல் கன்னி ஒரு புது ராகம் இசைக்கிறாள். அது ஒரு சோக ராகம். அலைகளின் ஓசையுடன் கலந்து கரைகின்ற ஒரு மெல்லிய இழையாக அது ஒலிக்கிறது. ஒவ்வொரு இரவு முழுவதிலும் அவளது சோகத்தின் முணுமுணுப்பாக அது ஒலித்து கொண்டே இருக்கிறது.
ஆனால் இன்று மட்டும் அவள் ஏதோ ஒரு பெயரை உச்சரிப்பது போல் உள்ளது. சீதா என்ற பெயர். அலைகள் உயர்ந்து எழுந்து கப்பலில் மோதும்போதோ அது ஜெய் சீதாராம், சீதாராம், ஜெய் 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 என்று ஒலிப்பது போல் உள்ளது. மீண்டும் மீண்டும் கேட்டபடி அது எங்கோ தொலைதூரத்தில் மௌனத்தில் கரைகிறது. ஜூன் 28ஆம் நாள் கப்பல் கொழும்பை அடைந்தது. சென்னையைப் போலன்றி அங்கே சுவாமிஜி இறங்க அனுமதி கிடைத்தது. நாதஸ்வர மேளங்களுடன் சிறப்பாக வரவேற்கப்பட்டார் அவர். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருந்தது. ஜெய் சிவ, ஜெய் சிவ என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. சுவாமிஜியை சிவபெருமானின் அவதாரமாகவே அவர்கள் கொண்டாடினார்கள். பின்னர் சுவாமிஜிக்கு பழமும் பாலும் அளித்தனர். அன்று முழுவதும் சுவாமிஜி இலங்கையில் இருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு மிளகு தண்ணியும் இளநீரும் சாப்பிட்டேன் என்று எழுதுகிறார் அவர். இலங்கையிலிருந்து ஏடன், நேபிள்ஸ் வழியாக பயணம் தொடர்ந்தது. படிக்கவோ, உத்போதன் பத்திரிகைக்காக எழுதவோ, நிவேதித்தை மற்றும் துரியானந்தருடன் பேசவோ செய்தபடி இருந்தார் சுவாமிஜி. அவருடைய உடல்நிலை தேறியது. அவருக்கென்று உடற்பயிற்சிகள் இருந்தன. தாம் தவறினால் நினைவூட்டும்படி துரியானந்தரிடம் கூறவும் செய்திருந்தார் அவர். ஆரம்பத்தில் சில நாட்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்தார். பின்னர் பேசிக்கொண்டே இருப்பதில் உடற்பயிற்சியை மறந்து விடுவார். துரியானந்தர் நினைவூட்டினால், இன்று முடியாது, இப்போது என் உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி நான் இப்போது நிவேதித்தையுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவள் ஓர் அயல் நாட்டு பெண். என்னிடமிருந்து இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக சொந்த நாட்டையே விட்டு வந்திருக்கிறாள். அவள் நல்ல அறிவாளி. அவளுடன் பேசுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஏதேதோ காரணம் கூறி உடற்பயிற்சியை தட்டி கழித்து விடுவார். ஆனால் எப்படியோ அவரது உடல்நிலை மிகவும் முன்னேறியது. அலைகள் ஓய்ந்திருக்கின்ற சில வேளைகளில் சுவாமிஜி கப்பல் தளத்தில் உலாவுவார். அரசிளம் குமாரனை போன்ற கம்பீரமான நடை, வசீகரமான உடை, நிலவின் கிரகணங்களைப் போன்ற மேனி வண்ணம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் திரண்டு நிற்பது போன்ற தோற்றம், கீழை நாடுகளின் பெருமைக்கும் உறுதிக்கும் சான்றாக திகழ்கின்ற வடிவம் என்ற அவரது தோற்றத்தை வர்ணிக்கிறார் நிவேதித்தை. இந்த நாட்களை ஒரு தீர்த்த யாத்திரையாக கருதினார் நிவேதித்தை. சுவாமிஜியுடன் இந்த 6 வார பயணம் எனது வாழ்க்கையின் மிக மிக உன்னதமான நாட்களாகும். உலகை சுற்றி வருகின்ற சுற்றுலா கூட குருவுடன் செல்வதால் தீர்த்த யாத்திரையாகிவிடும் என்று எழுதுகிறார் அவர். சுவாமிஜி பேசுவதை கேட்பதும் அவரது திருவடிகளின் கீழ் வாழ்வதும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை என்று நினைவு கூறுகிறார் அவர். சிவராத்திரி, விக்ரமாதித்தனின் சிம்மாசனம், பிருத்திவிராஜ், புத்தர் என்ற கதைகள் ஒருபுறம், ஜாதி, மனிதகுலம், வரலாறு என்றெல்லாம் சிந்தனைகள் ஒருபுறம். இவ்வாறு தொடர்ந்தன சுவாமிஜியின் சிந்தனை அலைகள். சில வேளைகளில் அவரது சிந்தனை ஓட்டத்தை தொடர முடியாமல் திணறுவாராம் நிவேதித்தை. அப்போது, போதும் சுவாமிஜி, இதற்கு மேலும் என்னால் முடியாது என்று கூறிவிடுவார். சுவாமிஜியும் நிறுத்திவிடுவார். சிறிது இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்வார். சுவாமிஜி தன்னிடம் கூறுபவை அனைத்தும் தனக்காக அல்ல, பிறருக்காக. அவர் கூறுவதை ஏற்று வாங்கி பிறருக்கு அளிக்க வேண்டியது தன்னுடைய கடமை என்று உணர்ந்தார் நிவேதித்தை. சுவாமிஜி கூறியவற்றை குறிப்பெடுத்து தமது தி மாஸ்டர் அஸ் ஐ சாஹிம் என்ற நூலில் சேர்த்தார் அவர். கப்பலில் பயணம் செய்தவர்களில் அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்தவ மதபோதகர் ஒருவர் இருந்தார். அவரது பெயர் போகேஷ். திருமணமாகிய 7 வருடங்கள் ஆயிருந்தன. தன் மனைவியுடனும் 6 குழந்தைகளுடனும் வந்திருந்தார் அவர். குழந்தைகளை கப்பல் தளத்தில் விட்டுவிட்டு அவர்கள் மணிக்கணக்காக எங்காவது மூலையில் அமர்ந்து பேசுவதும் சிரிப்பதும் கழிப்பதுமாக பொழுது போக்கினார்கள். போகேஷ் தம்பதிகளின் போக்கு சுவாமிஜிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. தமது எரிச்சலை தமது பயணக் கட்டுரையில் வேடிக்கையாக குறிப்பிடுகிறார். எங்கள் கப்பலில் 2 புராட்டஸ்டன்ட் மிஷினரிகள் பயணம் செய்கின்றனர். ஒருவர் அமெரிக்கர், குடும்பத்துடன் பயணம் செய்கிறார். பெயர் போகேஷ். அவருக்கு திருமணமாகிய 7 ஆண்டுகள் ஆகின்றன. 6 பிள்ளைகள். இது கடவுளின் விசேஷ கருணை என்று கப்பல் பணியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அவ்வாறு நினைக்க வழியில்லை என்றுதான் தோன்றுகிறது. மிஸ்ஸஸ் போகேஸ் தளத்தில் ஓர் அழுக்கு துணியை விரித்து அதில் பிள்ளைகளை படுக்க வைத்துவிட்டு போய்விடுவார். அவர்கள் உருண்டு புருண்டு உடம்பையெல்லாம் அழுக்காக்கி கொண்டு அழுது கூச்சலிட்டு தொந்தரவு செய்கிறார்கள். தளத்தில் நடக்கவே பயணிகள் பயப்படுகிறார்கள்.
எங்கே அந்த குழந்தைகள் மீது விழுந்து அவற்றின் உயிரை பறிக்க நேருமோ என்ற பயம்தான் காரணம். இளைய குழந்தையை ஒரு தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு போகேஷும் மனைவியும் கட்டிப்பிடித்து கொண்டு ஒரு மூலையில் மணிக்கணக்கில் ஒடுங்கி கிடக்கிறார்கள். இதுதான் ஐரோப்பிய நாகரிகம். பொது இடத்தில் வாயை கொப்பளிப்பதும் பல் துலக்குவதும் கூட எவ்வளவு அநாகரிகமான செயல்! இவற்றை கூட தனியிடத்தில் அல்லவா செய்ய வேண்டும்? இதில் கட்டிப்பிடிப்பதையும் கூடி குலுவுவதையும் பொது இடங்களில் தவிர்ப்பது எவ்வளவு நாகரிகமாக இருக்கும்! இந்த நாகரிகத்தின் பின்னால் தான் நீங்கள் ஓடுகிறீர்கள். புராட்டஸ்டன்ட் மதம் வட ஐரோப்பாவிற்கு எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறது என்பதை அறிய வேண்டுமானால் இந்த புராட்டஸ்டன்ட் மிஷனரிகளைத்தான் பார்க்க வேண்டும். 10 கோடி ஆங்கிலேயர்களும் இறந்து இந்த மிஷனரிகள் மட்டும் உயிரோடு இருந்தால் போதும், 20 ஆண்டுகளில் மற்றும் ஒரு 10 கோடி மக்கள் உருவாகி விடுவார்கள். ஆனால் அந்த குழந்தைகளின் நிலைமையை கண்ட நிவேதித்தையால் அவர்களை அப்படியே விட முடியவில்லை. எனவே ஒரு தாய் போல் அவர்களை பராமரிக்க தொடங்கினார் அவர். டூட்டில் என்ற சிறுமி தனது தங்கையுடன் பயணம் செய்கிறாள். தாய் இல்லை. டூட்டிலுக்கும் போகேஷின் குழந்தைகளுக்கும் நமது நிவேதித்தை தாயாகிவிட்டாள் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. 42 நாள் பயணம் ஜூலை 31ஆம் நாள் லண்டனில் நிறைவுற்றது. காலை 6 மணி வேளையில் கப்பல் லண்டனை அடைந்தது. 2.5 வருடங்களுக்கு முன்பு நூற்றுக்கணக்கானோர் வந்து கண்ணீருடன் பிரியா விடை கொடுத்த அந்த இடத்தில் இப்போது சுவாமிஜியை வரவேற்க நிவேதித்தையின் தாய், சகோதரி மிஸ் பேஸ்டன் என்ற மிக சிலரே இருந்தனர். அமெரிக்காவிலிருந்து அவரது சீடர்களான கிறிஸ்டைனும் மேரி பங்கேயும் வந்திருந்தனர். சுவாமிஜியின் லண்டன் பணிகளுக்கு நிர்வாகியாக இருந்த ஷட்டி கூட வரவில்லை. தாம் எங்கோ வெளியூர் செல்வதாக கோரிவிட்டு அவர் சென்று விட்டார். இங்கிலாந்து அன்பர்கள் யாரும், குறிப்பாக ஷட்டி, அங்கே வராதது லண்டன் பணிகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை சுவாமிஜிக்கு உணர்த்தியது. சுவாமிஜி 1896இல் லண்டனில் இருந்தபோது பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. பொறுப்பை ஸ்டட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு அமெரிக்காவிற்கு சென்றார் சுவாமிஜி. ஆனால் ஸ்டட்டியால் பணிகளை சிறப்பாக நடத்த இயலவில்லை. அவரை ஒரு தலைவராக ஏற்க மற்றவர்கள் தயாராக இல்லை. வருமானம் குறைந்தது. இதற்குள் சுவாமிஜி இந்தியாவிற்கு வந்துவிட்டார். பணிகள் முற்றிலுமாக நின்று போவதற்கு முன்னால் ஒரு முறை சுவாமிஜி அங்கே வந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பினார் ஸ்டட்டி. அதற்காக 1897 மார்ச் ஏப்ரலில் சுவாமிஜியை அழைக்கவும் செய்தார். நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டிருந்த சுவாமிஜி அதற்கு முயன்றார். ஆனால் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் டாக்டர்கள் அவரது பயணத்தை தடுத்தனர். சுவாமிஜி வேண்டுமென்றே இங்கிலாந்து பயணத்தை தவிர்த்து விட்டதாக எண்ணினார் ஸ்டட்டி. லண்டன் பணிகள் நாளுக்கு நாள் மோசமாகி ஏறத்தாழ முற்றிலுமாக அழிந்து போகின்ற நிலைமைக்கு வந்தபோது ஸ்டட்டி சுவாமிஜியின் மீது ஆத்திரம் கொண்டார். அவர் வராததுதான் இத்தகைய நிலைமைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். சுவாமிஜியின் மீது அவரது மனக்கசப்பு வளர்ந்தது. பின்னர் சுவாமிஜியிடம் குறை காண ஆரம்பித்தார் அவர். சுவாமிஜியின் கருத்து, செய்தி, செயல்முறை எல்லாமே தவறு, அவரது வாழ்க்கை முறையும் தவறு என்றெல்லாம் எழுதத் தொடங்கினார். ஆனால் இவை எதுவும் சுவாமிஜி அவர் மீது கொண்ட அன்பை மாற்றவில்லை. பரிவுடன் அனைத்து கடிதங்களுக்கும் பதிலளித்தார். எதனாலும் ஸ்டட்டியின் மனத்தை மாற்ற இயலவில்லை என்று கண்டபோது கடித போக்குவரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் சுவாமிஜி. 1899 நவம்பரில் அவர் ஸ்டட்டிக்கு எழுதிய கடிதத்தில், எனது நடத்தை சரியானதென்று நிரூபிப்பதற்காக எழுதப்படுவதல்ல இந்த கடிதம் என்று ஆரம்பித்து, ஸ்டட்டி, என் இதயம் வேதனைப்படுகிறது, எல்லாம் எனக்கு புரிகிறது, உங்களை பயன்படுத்தி கொள்ள விரும்புபவர்களின் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டுள்ளீர்கள் என்று எனக்கு தெரியும். பண்டைய இந்தியாவை பற்றி நீங்கள் ஏராளம் சொன்னீர்கள். அந்த இந்தியா இன்னும் வாழ்ந்து வருகிறது, அழிந்து போகவில்லை. நான் அந்த இந்தியாவின் பிள்ளைகளுள் மிக சிறியவன். நான் உங்களை நேசிக்கிறேன், இந்திய அன்பால் நேசிக்கிறேன். இந்த மயக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவர உதவுவதற்காக 1000 உடல்களையும் நான் விட்டுத் தருவேன் என்று எழுதினார் சுவாமிஜி. இப்போது ஷட்டி ஒரு தடவை வந்து சுவாமிஜியை பார்க்கவே செய்தார். இருப்பினும் மனம் திறந்தவரால் எதையும் பேச இயலவில்லை. லண்டன் பணிகள் இவ்வாறு வளர்ச்சி குன்றிய நிலையிலும் அமெரிக்காவிலிருந்து இருவர் தம்மை காண வந்தது சுவாமிஜியின் புண்பட்ட இதயத்திற்கு இதமாக இருந்தது. சுவாமிஜியும் துரையானந்தரும் விம்பிள்டனில்
நிவேதித்தையின் வீட்டில் தங்கினர். ஆனால் அவர்களின் வீடு சிறியதாக இருந்ததால் ஓரிரு நாட்களில் அருகிலுள்ள மற்றொரு வீட்டில் தங்கினர். சாரதானந்தரின் சகோதரர் ஒரு சில நாட்கள் அங்கே தங்கிவிட்டு போஸ்டனுக்கு புறப்பட்டார். இங்கிலாந்து பணிகள் தடைப்பட்டது சுவாமிஜியின் மனத்தை கட்டாயம் பாதித்திருக்க வேண்டும். அது அவரது உடல்நிலையிலும் பிரதிபலித்தது. கப்பல் பயண வேளையில் நன்றாக இருந்த அவரது உடல்நிலை இப்போது தளர்ந்தது. 5 நிமிடங்கள் நடக்கவே அவருக்கு மூச்சு வாங்கியது. நிவேதித்தையின் தாயும் சகோதரியும் சகோதரனும் சுவாமிகள் இருவரையும் தங்கள் வீட்டில் ஒருவராகவே கவனித்து கொண்டனர். தினமும் போவதற்கு சுவாமிஜியின் உடல்நிலை அனுமதிக்கவில்லை என்றாலும் சுவாமிஜி அவ்வப்போது நிவேதித்தையின் வீட்டிற்கு சென்று வந்தார். நிவேதித்தையின் சகோதரரான ரிச்மண்ட் இளம் வயதினராக இருந்தார். சுவாமிஜியை இயேசு கிறிஸ்துவின் பிரதிபிம்பமாக கண்டார். அவர் கடவுள் உலக வாழ்க்கை என்ற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சுவாமிஜியிடம் கிடைக்கும் என்று அவர் நம்பினார். எனவே மனம் திறந்து அவரிடம் பேசினார். சுவாமிஜியின் தெய்வீகத்தால் மிகவும் கவரப்பட்டார் ரிச்மண்ட். அவரது அழைப்பிற்கு என் சகோதரி அடிபணிந்தாள் என்றால் அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஏனென்றால் நான் அவரை கண்டிருக்கிறேன், அவரது ஆற்றலை உணர்ந்திருக்கிறேன். அவரை கண்டால் போதும், அவர் பேசுவதை கேட்டால் போதும், யாரும் இதை புரிந்து கொள்ள முடியும். அவர் உண்மையை பேசுகிறார். அதையும் ஒரு பண்டிதராகவோ மத போதகராகவோ அல்லாமல் சொந்த உறுதிப்பாட்டின் ஆதாரத்துடன் பேசுகிறார். அவர் தம்முடன் உறுதிப்பாட்டை கொண்டு வருகிறார், நம்பிக்கையையும் அபயத்தையும் வழங்குகிறார் என்று பின்னாளில் எழுதினார் ரிச்மண்ட். சுமார் 15 நாட்கள் லண்டனில் தங்கிய சுவாமிஜி ஆகஸ்ட் 16ஆம் நாள் அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். துரையானந்தரும் 2 அமெரிக்க பெண்களும் அவருடன் சென்றனர். தங்கையின் திருமணத்திற்காக நிவேதித்தை விமில்டனில் தங்கிவிட்டார். மீண்டும் 10 நாள் கப்பல் பயணம். இந்த முறை சுவாமிஜியின் அருகில் இருக்கும் பேரு கிறிஸ்டைனுக்கும் மேரி பங்கேவிற்கும் கிடைத்தது. அவர்களுக்கும் அந்த நாட்கள் மறக்க முடியாதவையாக அமைந்தன. தினமும் காலையில் கீதை பாராயணம், விளக்கம், வேத மந்திரங்கள் ஓதுதல் என்று நாட்கள் கழிந்தன. கடல் அலைகளின்றி அமைதியாக இருந்தது. வெண்ணிலவின் தன்னொளி இரவுகளை மிகவும் இனிமையானதாக ஆக்கியது. அந்த இரவின் தனிமையில் சுவாமிஜி தம்முள் மூழ்கியவராக கப்பல் தளத்தில் கம்பீரமாக நடப்பார். ஒரு நாள் இப்படி சிறிது நேரம் நடந்தவர் திடீரென்று திரும்பி அமெரிக்க பக்திகளை பார்த்து, இந்த மாயை இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த மாயைக்கு பின்னால் உள்ள உண்மை எவ்வளவு அற்புதமான அழகு வாய்ந்ததாக இருக்கும் என்றார். ஒரு பௌர்ணமி நாள் முழு நிலவு வெள்ளித்தட்டாக மென்மையான ஒளிக்கிரணங்களை சிந்திக் கொண்டிருந்தது. இந்த இரவையும் அதன் அழகையும் நீண்ட நேரம் மௌனமாக பருகினார் சுவாமிஜி. பிறகு திரும்பி நிலவையும் கடலையும் சுட்டிக்காட்டி, கவிதைகள் எதற்கு? கவிதையின் சாரம் நம் முன் விரிந்து கிடக்கும்போது கவிதைகள் ஏன் என்று கேட்டார்.